ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நான் கொடுத்துருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் வந்து இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு நான் எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரியே ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் தேவையான எஃபெக்டை இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜை ஆட் பண்ணி நான் வந்து வீடியோட லாஸ்ட் வர எந்த பீட் மார்க்குமே மிஸ் பண்ணாமல் வீடியோட லாஸ்ட் வர உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த பீட் மார்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த பீட் மார்க்கில் நான் ஆட் பண்ணிக்க அந்த பேக்ரவுண்ட்ஸு. ஸோ அந்த பேக்ரவுண்ட்ஸுக்கு பதிலாக நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இந்த குரூப்ஸில் மட்டும் நம்ம வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். மீத இருக்கிறதுல நம்ம எப்பயும் பண்ணுறது அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு போல் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணுறது. ஆனால் இந்த குரூப்பில் மட்டும் நம்ம ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் என்னென்னு அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாமல் தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே ஒரு லேயர் ஒன்று கொடுத்துருக்கேன்னா அந்த லேயரை விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்க அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வரிசையாக வந்து நம்ம செலக்ட் பண்ணால் மட்டுமே போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். ஸோ இப்போ ஃபஸ்ட் இதில் இமேஜ் வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து என்னோட நேமை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட நேமை ஆட் பண்ணி அந்த இமேஜ் அந்த நேம் டெக்ஸ்ட்டுக்குள்ளே உங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்க டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல கே இருக்கா. ஸோ இந்த இடத்துல உங்களோட நேமோட ஃபஸ்ட் லெட்டராக வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட நேம் வந்து 4 லெட்டரில் தான் இருக்குது. ஸோ அதனால் 4 லெட்டரில் பண்ணிவிட்டு அடுத்து 5ஆவது பார்த்தீங்கன்னா கீழே எடிட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன்னா உங்களோட நேம் வந்து லென்த்தாக இருந்தால் ஸோ இந்த 4 இதில் 2 லெட்டராக கூட கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட விருப்பப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இதில் எப்படி இப்போ உங்களோட இமேஜை ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்க கே இருக்கா அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்குதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் நமக்கு முன்னே பண்ண மாதிரி அந்த ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேமுக்குள்ளே நம்மளோட இமேஜ் வந்து ஆட் ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ இதே மாதிரி அடுத்து 2 டெக்ஸ்ட்டு கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு அதே மாதிரி நாம் இப்போ வேறு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை லெட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்களோ அந்த எல்லா லெட்டருக்குள்ளேயுமே உங்களோட இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் இதில் இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட இமேஜ் வந்து செட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த என்னோட நேம் எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்து என்னோட இமேஜஸை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக இருக்க எடிட்ஸ்க்கெலாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும், ஒயிட் கலரில் இருக்கட்டும். ஸோ இதுக்கு அடுத்து தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வந்து பார்ட்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த குரூப்ஸ் இருக்கா, இந்த குரூப்பில் தான் நாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வந்து இமேஜை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணணும் நமக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நிறைய லேயர்ஸ் வந்து ஓப்பன் ஆகுதா. ஸோ இதில் வந்து நாம் என்ன பண்ண போகிறோன்னா கரெக்டாக வந்து இப்போ இந்த கீழே பார்த்தோன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, ஃபஸ்ட்டு அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தோன்னா கலர் அண்ட் ஃபில் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுதா. ஸோ ஓப்பன் ஆனதும் இந்த இடத்துல முன்ன மாதிரியே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுங்க. கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ அதுக்கு அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து பிஎன்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன்னா இந்த இடத்துல நாம் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த பேக்ரவுண்டில் ஆட் பண்ண பதில் இந்த இமேஜை பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி பிஎன்ஜியாக மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த கட் பண்ணி எடுத்ததை இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த பிஎன்ஜி பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணிட்டு அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரியே டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இந்த இடத்துல இப்போ நாம் கட் பண்ணி வச்சிருக்க பதில் அந்த பிஎன்ஜி பேக்ரவுண்டு. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த இதை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக அந்த டெக்ஸ்ட்டு நமக்கு பேக்கில் போயிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் அந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளோட இமேஜுக்கு பேக்கில் ஒரு டெக்ஸ்ட் வந்து முன்னாடி வர மாதிரி. ஸோ இந்த மட்டும் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டால் இனி மீத இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்பயும் போல தான். இப்போ அடுத்து அந்த பேக்ரவுண்ட் டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லு. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி நம்ம முன்ன பண்ண மாதிரியே இனி மீத இருக்க எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக பேக்ரவுண்டில் ஆட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வரிசை ஆட் பண்ணிட்டே வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறையா இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அடுத்து இந்த இடத்துல ஒரு குரூப் ஒன்று நமக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதே மாதிரி நம்ம முன்னே என்ன பண்ணோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு அந்த குரூப்பை டச் பண்ணி எடிட் குரூப் போயிட்டு இதில் கீழே இருக்க பேக்ரவுண்ட்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் இமேஜை ஆட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பிஎன்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் அந்த பேக்ரவுண்டில் ஆட் பண்ண இமேஜை பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணி எடுத்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களுக்கு எல்லாமே புரிகிற மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.